நம்ம எக்ஸசைஸ் எல்லாருமே நிறைய பார்த்துருப்போம். பெல்லி ஃபேட் குறைக்கிறதுக்கு நிறைய எக்ஸசைஸ்லாம் இருக்கு. நம்ம பர்டிகுலராக கான்சென்ட்ரேட் பண்ண போகிறது எதுலன்னு பார்த்தோம்னா டயட்ல. நம்ம என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணலாம், என்னென்ன ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும், இதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எந்தெந்த ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது சுகர் ரிலேட்டடா ஸ்வீட் எதெல்லாம் நம்ம சாப்பிட்றோமோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணணும் உங்களுக்கு பெல்லி ஃபேட் கம்மி பண்ணணும் அப்படின்னு சொன்னா. ஸோ சுகர் ப்ராடக்ட்ஸ் வந்து பெல்லி ஃபேட்டுக்கு ஒன் ஆஃப் தி மேஜர் ரீசன். அது மட்டும் இல்லாமல் கடைகளில் கிடைக்கிற பேவரேஜஸ் அதில் வந்து எம்டி கேலரிஸ் தான் இருக்கும். ஸோ அதை நம்ம கன்சியூம் பண்ணிக்கிறதுனால நமக்கு கேலரிஸ் லோட் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி போகும்போது அதுலேருந்து நமக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடைக்காது. அதுக்குள்ளேருந்து ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எதுவுமே நமக்கு கிடைக்காது. வெறும் கேலரிஸ் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். சிம்பிளாக சொல்லணும்னா டிரான்ஸ் ஃபேட் எதுலலாம் அதிகமாக இருக்கும்னு பார்த்தோம்னா ஃபாஸ்ட் ஃபுட், டீப் ஃப்ரைடு ஃபுட், இதுலலாம் வந்து டிரான்ஸ் ஃபேட் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம இதை அவாய்ட் பண்ணிக்கணும். சரி, அப்போ ஃபேட் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபேட்டி ஃபுட்டே கன்சியூம் பண்ணிக்க கூடாதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நமக்கு கண்டிப்பாக தேவை. ஃபேட் எந்த மாரிலாம் எடுத்துக்கலாம், ஆயில்ஸ் எந்த மாரிலாம் எடுத்துக்கலாம் பார்த்தோம்னா நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஆலிவ் ஆயிலுக்கு போய்க்கலாம். இல்லை அப்படின்னா கூட நம்ம நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இது எல்லாமே ஓரளவு மாடரேட் அமௌண்ட்ல எடுத்துக்கணும். எதுவுமே அதிகமாக எடுத்துக்க கூடாது. டீப் ஃப்ரைட் ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் கன்சியூம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். இதுதான் நம்ம டயட்ல அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஒன் ஆஃப் தி மேஜர் ரீசன் வந்து நம்ம கார்போஹைட்ரேட் லோட் நம்ம அதிகமாக கொடுத்துருவோம். அதாவது பார்த்தா சாதம், இட்லி, தோசை அந்த மாதிரி கார்போஹைட்ரேட் லோட் அதிகமாக கொடுத்துட்டு புரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம் நம்ம கம்மியாக எடுத்துக்கிறோம் நமக்கே தெரியாம. அப்ப ரைஸ் அதிகமாக சாப்பிட்றதுனால தான் நமக்கு தொப்பை போடுது அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்ம ரைஸ் மட்டும் அதிகமாக சாப்பிட்றதுனால தான் தொப்பை போடுது. ஸோ அதை நம்ம காம்பன்சேட் பண்ணணும். நமக்கு எல்லாமே தேவை இல்லையா, எல்லா நியூட்ரியன்ஸுமே தேவை இல்லையா. பர்டிகுலராக இந்த டயட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா கார்போஹைட்ரேட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு புரோட்டீனை நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். ரிச்சஸ்ட் சோர்சஸ் எதுலலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மில்க் அண்ட் எக். இதுல வந்து புரோட்டீன் அதிகமாக இருக்கு. ஸோ நம்ம கார்போஹைட்ரேட்டையும் மாடரேட்டாக கம்மி பண்றோம். சுத்தமாக கட் டவுன் பண்ணிடக்கூடாது. இப்போ நமக்கு அல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு. ரைஸுக்கு பதிலாக பிரவுன் ரைஸ், அந்த மாதிரி அல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு, அது கன்சியூம் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் புரோட்டீன் சோர்சஸ்க்கு மில்க், எக், அது மட்டும் இல்லாமல் பல்சஸ் இதெல்லாம் நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்பிள், கோவா, பெரி, பனானா இதெல்லாம் அதிகமாகவே நம்ம கன்சியூம் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் இதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் எல்லா வெஜிடபிள்ஸுமே சாப்பிடலாம். வெஜிடபிள்ஸ்ல இப்போ நம்ம பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா பூசணிக்காய், பரங்கிக்காய், அப்புறம் வந்து வாழைத்தண்டு, இந்த மாதிரி காலிஃப்ளவர், இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்மளுடைய டயட்ல நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். இப்போ நீங்க வந்து ஒரு கட்டோரி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க இப்போ அப்படின்னு சொன்னா அதை 2 கட்டோரியா ஆக்கிடணும். வெஜிடபிள்ஸ் 2 கட்டோரியா ஆக்கும் போது அந்த ஒரு கட்டோரியான ரைஸ் உங்க சாப்பாட்டுல இருந்து நீங்க கம்மி பண்ணிடணும். அதாவது வெஜிடபிள் கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டு நம்ம ரைஸ் கவுண்டை டிக்ரீஸ் பண்ணிக்கிறோம்.